நீங்க என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. என் கண்ணுக்கு நீங்க நான் கும்பிட்ற சாமி மாதிரி தெரியுறீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன சாமியா பார்த்து அப்படி தள்ளி வச்சிராத. சரி, நான் சொல்லிட்டேன். உனக்கு எப்ப என்ன பிடிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த நிமிஷத்தை என்னால மறக்க முடியுமா? அடடே, சரி சரி, சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போயே தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு நின்னப்ப, போடா போ, நீ போன அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன்னு அழுவீங்களே, அந்த நிமிஷம் தாமா. அம்மாவா? இல்ல, ஐஷு. எந்த வகையிலுமே பொருத்தமில்லாத எனக்காக உசுரையே விடுவேன்னு நீங்க நின்ன அந்த நிமிஷம்தான் உங்களை என் மனசுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கேன். இது எதுக்கு? அதுவா, நிறைய பேசிட்டோம், நீ டயர்டா இருப்ப. இந்த. ஓ சரி. நமக்காக சித்தி இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண இந்த விசேஷத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஒரு விஷயத்துல எந்த விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் யோசிக்காம நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க வீட்ல இருந்து தேடி வந்து தள்ளி வைங்கன்னு கெஞ்சிட்டு போறாங்க. அதனால நீ சொல்ல வர்றது புரியுது சின்ன தம்பி. நீயா இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு புரியுது.